மதுவங்க, இப்ப அவளை எதுக்கு தேடுக? இப்ப உனக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிடணுமா? ஒரு நிமிஷம் வாயா. இப்ப சொல்லு, அவளை எதுக்கு தேடுக? என்ன கொஞ்சம் பக்கத்துல வாயா. நான் வரமாட்டேன். நீ பக்கத்துல வந்தா என்ன அடிப்ப தெரியுதுல. ஒழுங்கு மரியாதையா அவ எங்க இருக்கான்னு சொல்லிடு. அவ உள்ளதா இருக்கா. நான் என்ன கூடட்டுமா? வேண்டாம், உன் வேலையை பாரு. நானே அவளை போய் பாத்துக்கிட்டேன். நீ என்ன வேலையை பார்க்காம போஸ் கொடுத்துட்டு இருக்க? வேலையை பாரு. ஏய், போஸ் கொடுக்காம வேலையை பாருமா. அங்க மட்டும் என்னவா? வேலையை பார்த்துட்டு போ. விடு விடு, யார்கிட்ட வாங்குறதெல்லாம் புதுசா தூசி தட்டி விடுறது மாதிரி விட்டுட்டு போக வேண்டியதான். இருந்தாலும் இவ்வளவு ரெண்டுத்துக்கும் நெஞ்செழுத்தம் அதிகம்தான். எதுக்கு இப்ப இப்படி பேச? வேலை செய்யறதுக்கு லவரை கூட்டிட்டு வந்திருக்காளோ பத்தியா? யாருக்கு லவர? உனக்கு லவர? எனக்கெல்லாம் லவ்வரே கிடையாதுமா. இப்படி வடிகட்டு முட்டால எவனாவது லவ் பண்ணுவானா? லவரு என்னைய முட்டாளுன்னு சொல்லிடுற வேலையை வச்சுக்கிடாத. அப்புறம் சென்னியை பேத்துருவேன். ஏன்ட மட்டும் வீரமா பேசு. அவ்வளோ ரெண்டுத்துக்கிட்டையும் போட்டி பாம்பா அடங்கிடு. அவன் இப்ப எதுக்காக வந்திருக்கான்னு தெரியலையே. தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ண? யாரை பத்தி இப்போ உனக்கு தெரிஞ்சுக்கணும்? வெளியில ஒருத்தன் இவ்வளவு ரெண்டுத்துக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசினால அவனை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். இது கூட தெரியாத முட்டாளா நீ? ஜவுளி கடைக்கு எதுக்கு வந்திருக்க போறான்? ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருப்பான். ட்ரெஸ் எடுக்க வந்தவே உள்ள வந்து ட்ரெஸ் எடுக்கணும். அதை விட்டுட்டு வெளியில நின்று பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க ஏதாவது கேட்ட காத்து வீசுமா இருக்கும். அதான் போன பிறகு வரலான்னு நின்றுட்டு இருப்பான். அதெல்லாம் விடு. இந்த மது உள்ள வரமத்துல அழுதுகிட்டு வந்தால அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதான் அவ சொன்னல கண்ணுல தூசி விழுந்துட்டுன்னு. நீ வேணா அவ சொல்லுக்குதான் நம்பு. நான்லாம் நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ முக்கான காதல்ல இருப்பான்னு தோணுது. இதை நீ அணுகிட்டே கேட்க வேண்டியதானே? அவட்ட கேட்டுட்டு நான் ஒரே அடி மேல போகுதுக்கா. என்ன நீ கொல்லாம விட மாட்ட போல. அந்த பையன் இருக்குல்ல, இப்படி எதையும் பேசாம ஒழுங்கு மரியாதையா அமைதியே இரு. மது அடைய செய்க. இல்ல, கண்ணுல தூசி விழுந்துட்டு. நீ சொல்ல பதில வெளியே நிக்க 2 மாங்காய் மடிச்சிடும் நம்பிடுவேன். எனக்கு தெரியும் நீ அழதான் செய்க. இவர் எப்படி பேசாத? நான் ஒன்றும் அழல. நீ அழுத, அதை நான் பார்த்தேன். நீ உள்ள வரமத்துல அழுதுகிட்டு தானே வந்த. நான் எதுக்கு போறேன்? சும்மா தெரியாம பேசாத. எனக்கு தெரியும் நீ எதுக்காக அழுதான்னு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. நபரு சும்மா தேவையில்லாம யார் மேலேயும் பழி போடாத. ஓ, அங்க திட்டுனா இங்க கோவம் வருது. இதுக்கு பேர் தான் பாசமா? பாசமும் கிடையாது, வேசமும் கிடையாது. கொஞ்சம் சதகடமா போறியா? சரி சரி, பேய் தானே ஆகணும். அதுக்கு வந்து வெளியில நிக்கிறது யாரு, எதுக்காக வந்திருக்காங்க விஷயத்த சொல்லட்டுமா? உனக்கு என்னமோ இதெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு தோணுது. சரி சரி, கேட்க விருப்பம்லன்னா விடு. நான் வெளியில நிக்க அவளுக்கே சொல்லுங்க. அதான் சொல்லணும்னு தானே வந்திருக்க, சொல்லிட்டு போ. அவன் பேரு அபிலாஷ். அவன் யாருன்னா அவன் தான் என்னைய பொண்ணு பார்க்க வந்தவன். ஓ, அது நம்பினா அவன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னதோ? ஆமா, ஆனா ஏன்ட்ட பேசணும்னு வரல. இங்க வந்ததே உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டுதான். சரி அனு, இதை நான் அப்புறமா வந்து கேட்டுக்கிட்டேன். அம்மா இனிய வர சொல்லி அவசரமா ஃபோன் பண்ணாவ. அதனால நான் உடனே கிளம்புவேன். அப்போ மேடத்துக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லுமா? உனக்கு லீவு கேட்கன்னா கேட்டுக்க, ஆனா எனக்கு கேட்கண்டா. நான் ஏற்கனவே லீவ் கேட்டாச்சு. அப்போ ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க, நானும் லீவு கேட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். நான் ஒன்று சொன்னா கோச்சிட மாட்டியே? இல்லை மது, கோச்சிட மாட்டேன் சொல்லு. நீ லீவ் போட்டாலும் உங்க வீட்டுக்கு போ, என் கூட வரேன்டா. எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. எங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி என்னைய மட்டும் தனியா வர சொல்லி சொன்னாங்க. என்ன காரணம்னு கேட்டியா? கேட்டேன். என்னைய பொண்ணு பார்க்க வரவலாம். வாவ், குட் நியூஸ். இதுக்கு எதுக்கடி என்னைய வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் வந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. நான் சொல்லலை, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்க்க வரதுக்குள்ளே 1000 கண்டிஷன் போடுறாங்க. எனக்கு என்னமோ இந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும்னு தோணலை. பேசாம நான் சொல்லதை கேளு. நீ இப்போ போகாம இங்கேயே இருந்துரு. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்வேன்னு. இதுக்கு தான் இந்த விஷயத்த கூட உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் உன்ட்ட எதையும் மறைச்சு பழக்கம் இல்லைல்ல, அதான் உண்மையே உளறிட்டேன். சரி அனு, நான் போயிட்டாரேன். இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. தேடும் கண் பார்வை தவிக்க. என்ன சின்ன பொண்ணு வந்து வராமைய பாட்டு படிச்சு அசத்திட்டு இருக்க? நான் வர்றதை கூட கவனிக்காம அங்கேயே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ யாரை தேடிட்டு இருக்க? கடையில் கொஞ்சம் பண்டம் வாங்க வேண்டியது இருக்கு சின்ன பொண்ணு. அதான் யாராவது தெரிஞ்சு வந்தாங்கன்னா வாங்கிட்டு வர சொல்லி பணத்தை கொடுக்கலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், தொண்டைக்கு என்ன காய்ச்சி? அதே கேட்க வெயில் ஓவராக இருக்குல்ல, அதான் உடம்புக்கு ஒத்துக்கிட மாட்டேக்கு. தொண்டை வலி வந்துட்டு. சூடாக ஏதாவது குடிச்சிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கா. உனக்கு பண்டம் தானே வாங்கணும், என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கே மீன் சிரமம், நான் வேற யார்ட்டையாவது சொல்லி விடுதேன். இதில் சிரமப்பட என்னக்கா இருக்கு? உனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்கிறதுனால காரம் ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன்.
அது வாங்கி தரதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதில் சின்ன பொண்ணு, வீட்டுக்கு வேற ஏகப்பட்ட விருந்தாளி வரவ, அவைகளுக்கு நிறையவே பண்டம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் நீ ஒத்தையில் வாங்கிட்டு வந்துட மாட்டேன். அப்போ நானும் கூட வரேன், நம்ம 2 பேருமே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏகப்பட்ட விருந்தாளியலா? அப்படி யாருக்கா? எனக்கு தெரியாமல். எனக்கே யாருன்னு தெரியாது, என்னமா தான் தெரிஞ்சுக்கிடணும். நீ சொல்லுறது ஒன்றும் புரியல. உனக்கே தெரியாத விருந்தாளின்னு சொல்லுங்க, வரதாவும் சொல்லுங்க. அப்படி யார் வர, எதுக்காக வர, என்ன காரணம் சொல்ல? நேற்றுக்கு காட்டில் வரவெட்டு வந்தோம்ல, அப்போ வீட்டுக்கார சொன்னாங்களா ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து சொல்லுங்கன்னு. அதான் இன்னைக்கு காலையில் வந்து சொன்னாவ. நீ சொல்லுக்கதை நம்ப முடியலையாக்கா? அந்த மூஞ்சாவது சந்தோஷமான விஷயம் சொல்லுக்கதாவது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்தவை மனசை எப்படி கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறதுங்கிறது தான். அதை மட்டும் சூப்பராக செய்யும். நீ நினைக்கிறது தப்பு சின்ன பொண்ணு. அவிய ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. வாடகை பைசாவை ஒழுங்கா கொடுத்தா எங்களை எதுக்கு பேச போறவ? தெரியாத விடு. அப்படி என்னதான் சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க சொல்லு. நம்ம மகாவை பொண்ணு பார்க்க அவிய சொந்தத்தில் ஒருத்தங்க இன்னைக்கு வாராவலாம். என்ன கைது? திடீர் சாம்பார் திடீர் ரசங்கிற மாதிரி திடீர் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னால் நீ உடனே சரின்னு சொல்லியிருக்காங்க. பொட்டில் அடித்த மாதிரி முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இதில் வேற அவள் சொந்தக்கார குடும்பம்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. அவளே கேடு கெட்டவா, அவள் குடும்பம் வேற அதுக்கும் கேடு கெட்டது. அங்கே போய் நம்ம மகன் எப்படிக்கா நிம்மதியாக இருக்க முடியும்? நான் கூட முதல்ல நீ சொன்ன மாதிரி தான் யோசிச்சு பார்த்தேன், வேண்டான்னு சொன்னேன். ஓ, அதுக்கு பிறகு அவள் அதை இதுன்னு ஏதாவது சொல்லி எடுத்து உன் மனசை மாற்றிட்டாளங்கோ. எவரு நீ நினைக்கிற மாதிரி அவைய ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை, உண்மையை தான் சொன்னவ. அதை ஏற்றுக்கிட்டு தான் நான் சரின்னு சொன்னேன். அப்படி என்னத்தை தான் அவள் சொன்னாங்கதை சொல்லு, அது உண்மையா பொய்யான்னு நான் சொல்லுவேன். நம்ம ஆதி தம்பி இருக்கான்ல, என் அண்ணன் பையனை பற்றி தானக்கா சொல்லுங்க. வேற இந்த ஊரில் 75 ஆதியா இருக்கு. முதல்ல குறுக்க பேசாமல் முழுசாக கேடு. சரி முழுசாக சொல்லிவிடு, அப்புறமா முழு கொஸ்டினையும் கேட்க. உன் அண்ணன் பையன் ஆதிக்க சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் இந்த மாப்பிள்ளையா? இந்த கேள்வியை நான் இப்பவுமே கேட்டுறேன், பிறகு கேட்டேன்னு வச்சுக்க மறந்துடுவேன். ஆதிக்க சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. இப்போ உள்ள ஃப்ரெண்டுன்னு அவங்களோட குணம் என்னன்னு அவனுக்கு தெரியும். மனுஷனே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிடுறான். இதில் வேற சின்ன வயசு ஃப்ரெண்டு வேற எப்படி குணத்தில் இருக்கான்னு யார் கண்டா? நீ ஏன் இதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டல? மகாவோட அம்மானா நான் இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். சின்ன வயசுல ஆதி அருண் எல்லாரும் ஃப்ரெண்டு தானே. நான் அதனால அருண் தம்பிக்கிட்ட இந்த பையனை பற்றி விசாரிச்சுட்டேன். நல்ல பையனை சர்டிஃபிகேட் தந்தாச்சு. இனி நம்பி கட்டி கொடுக்கலான்னு நான் முடிவெடுத்தாச்சு. நீ சொல்லுறதை பார்த்தா அந்த பையன் ரகுவை தான் இருக்கான்னு நினைக்கேன். அது இருக்கட்டும், நீ அருண்கிட்ட ரகுவை பற்றி விசாரிக்க பற்றில என்ன காரணம்னு சொன்னியா? சொல்லலை சின்ன பொண்ணு, சொல்லாமல் தான் விசாரித்தேன். இதுக்கு சொல்லாமல் விசாரிச்சங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வீட்டுக்காரர் தான் என்கிட்ட சொன்னாவ, அவிய வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வந்துட்டு போகிறது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயும் மூச்சு விடக்கூடாதுன்னு சொன்னாவ. ஓ, அதனை போய் தான் சொல்லாமல் இருந்தேங்க. இப்போதுக்கு என்கிட்ட சொன்னேன், ஏன் தான் உன்கிட்ட சொன்னேன்னு இப்போ தோணுது. இருந்தாலும் உங்ககிட்ட எதையும் மறைக்காமல் பேசி பழகி போனேம்ல, அதான் சொல்லிட்டேன். அது ஏக்கா இப்படி வெள்ளாந்தியா இருக்க? யாரும் கோடு கிழிச்சா தாண்டுக வழக்கமே உனக்கு கிடையாதோ? என்ன சின்ன பொண்ணு நீ, நான் இவ்வளோ குண்டா இருக்கேன், எப்படி தாண்ட முடியும்? சீரியஸாக பேச வேண்டிய நேரத்தில் உனக்கு காமெடி. இப்போ இது உனக்கு தேவைதான். நான் இதுக்கு சீரியஸாக இருக்கணும். இப்படி நல்ல வாழ்க்கை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொல்லது மாதிரி இது நல்ல வாழ்க்கை தான். மகாவுக்கு கிடைச்சா கொடுத்து வச்ச வாழ்க்கை. ஆனால் அது நடக்கும்னு எனக்கு தோணலை. என்ன சின்ன பொண்ணு, இது நடக்காதா? ஆமாக்கா, இது நடக்கும்னு கற்பனை பண்ணி ஏமாந்துடாத. புரியலையா? புரியும்படியாவே சொல்லுங்க. இந்த ரகு ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுதான். அவளை தான் கல்யாணம் கட்டிப்பான். இது எங்கள் ஆதிக்கே தெரியும். எனக்கு என்னமோ ரகு கிட்ட கேட்காம தான் எங்கள் பொண்ணு பார்க்க வராவன்னு நினைக்கேன். இப்போ என்ன செய்ய சின்ன பொண்ணு? மகாவை வேற வர சொல்லிட்டேனே. என்ன சொல்லி அவளை வர சொன்ன? இப்படி பொண்ணு பார்க்க வரவ நேரத்துக்கு வான்னு சொன்னேன். கூடையே அணுவை கூட்டிகிட்டு வராதுன்னு சொன்னேன். வேற ஒன்றையும் சொல்லலை. இதுக்கு மேலே என்னத்த சொல்லணும்? அதான் எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டியே. இப்படி பண்ணுக தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு பிள்ளைங்க மேலே பழிய போடுது. இப்போ என்ன பண்ண சின்ன பொண்ணு? பொண்ணு பார்க்க வர்றதா தானே சொல்லியிருக்கா, வரட்டும், நான் என்னென்னு பேசியிருந்தேன். நடக்காதுன்னா வீணா எதுக்கு அவிய இங்கே வந்து பார்க்கணும்? தெரியுதுல, இதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ரொம்ப தான் அவசரம். மகாவுக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்படியே என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காம என் கூட வா, ஓனரை மாட்ட போய் பேசுவோம்.
அங்கேயா? எனக்கு அவியகிட்ட பேச பயமா இருக்கு. இப்படியே நீ பயந்துட்டு இருந்தான்னு வச்சுக்க, உனக்காவது 2 பிள்ளை துணைக்கு இருக்கு. ஆனா மகாவோட நிலைமை யோசிச்சு பாரு. ஏற்கனவே ஒருத்தைய லவ் பண்ற ஒருத்தனை நம்பி கழுத்தை நீட்ட முடியுமா? நீ தான் கஷ்டப்படுங்கன்னு பார்த்தா பிள்ளையும் இந்த இடத்துல இறக்கி விட்டு கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்க. எவரு நீ சாடமடையே பேசுகிறது எனக்கு நல்லாவே புரியுது. மகாவோட அப்பா மனசு தங்கம், அவிய மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். ஆமா, தங்கத்தோட லட்சணம் தெரியுதுல. 2-3 வருஷமா எந்த அளவு போனவளோன்னு தெரியல. ஏதாவது பிரச்சனைல மாட்டிருப்பவ. அது சரியானதோ எங்களை தேடி வந்துடுவவ. நீ நம்பி ஏமாந்துட்டுரு. இதே மாதிரி மகாவெல்லாம் ஏமாற்ற முடியாது. அப்போ நீ தான் மகாவை தூண்டி விட்டியோ? நான் தூண்டி விடலன்னா அவளுக்கு தெரியாத மாதிரி என்னமோ முட்டாள பெற்ற மாதிரி பேசுகா. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் என் பிள்ளை புத்திசாலி. அப்படியே அவிய அப்பா மாதிரி. நீ இப்படிலாம் பேசுறத கேட்கும் போதுல காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. இப்போ முதல்ல மகா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நம்ம 2 பேரும் போய் ரகு வீட்டில் இருந்து மகாவை பொண்ணு பார்க்க வரண்டான்னு சொல்லிட்டு வருவோம். இதை தவிர வேற வழியிலே வச்சுட்டு இன்னொரு வழி இருக்கு. நீ எதுவுமே பேசாம இப்படியே ஓடி போயிடு. நானும் தாக்காரியும் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிருந்தேன். மூஞ்சிய வரான். எது எப்போ பேசணும் எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. மூஞ்சியை இஞ்சி தானே குரங்கு மாதிரி வச்சிருந்தாலும் இப்போ பேச போகிறது ஒரு இதுதான். எனக்கு மகாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஓ, மகாவன் தான் திட்டுவான்னு பயமா இருக்கும். ஆமா, இந்த பயம் உள்ளவா மாப்பிள்ளை வீட்டை பத்தி சொன்ன உடனே என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். மகா வரட்டும், நல்லா திட்டுவாங்க. சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசாத, மூஞ்சிய உம்முனைக்கிற. மகா கிட்ட நான் பேசிவிட்டேன். முதல்ல அங்க போய் பேசி தடுத்து நிறுத்துவோம். நம்ம சொன்னா சரின்னு ஏத்துக்கிடாவளா? உனக்கு பயமா இருந்தனா என் ஆதிக்கு ஃபோன் பண்ணி அவனையும் வர சொல்லுங்க. அவனே எல்லாத்தையும் பேசிடுவான். அப்போ முதல்ல உங்க ஆதிக்கு ஃபோன் பண்ணு. அத போற பதில பண்ணிக்கலாம். நீ கூட வா. ஏன் மஞ்சு மண்டை அங்க என்னத்தவா பார்த்துட்டு இருக்க? அங்க என்ன பஸ் வாழ்வானே கேட்கலாம்னா விடமாட்டாள. அங்க பாரு, இந்த ஆணுவ தேடி ஆள் வந்தாச்சு. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும்? சார் ட்ரெஸ் எடுக்கலாம் வரலடி. அனுவ பார்க்கலாம் வந்திருக்கவ. அனு எங்க இருக்காவ? அவியக்கிட்ட கொஞ்சம் பேசணும். அனுகிட்ட தனிய பசன் தான் வந்திருக்காவ. நம்ம எதுக்கு இடைஞ்சலன்னு வீட்டுக்கு கிளம்போம். மது, அனுவ கொஞ்சம் கூப்பிட்டா சாருக்கு பார்க்கணுமா? இப்ப எதுக்கு என்ன தேடுத? நான் ஒன்னும் தேடலாமா, சார் தான் ஒன்னு பார்க்கணுமா? 2 பேரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு உள்ள போய் வேலையை பாருங்க. ரிச்சா ட்ரெஸ் போட்டோன்னே கடைக்கு சொந்தக்காரிங்க நினைப்புதான். அனு திரும்பி பார்க்கறதுக்குள்ள உள்ள போயிரு. அது உனக்கு நல்லது. நான் அவகிட்ட பேர் சொன்னதை பத்தி கேட்கல, அப்புறமா கேட்டு சொல்லுக்கேன்னு. அதுக்கு அவசியம் இல்ல அனு, எனக்கு அவ பேரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க நின்று 2 ஓட்ட வாய்கள் தான் உழைய இருக்கணும். நீ பேர் சொல்லலைன்னாலும் நான் உன்கிட்ட சொன்னது மாதிரி இங்க தான் ட்ரெஸ் எடுக்க போறேன். ஆனா அது இன்னைக்கு இல்ல. ஊருக்கு போய் எங்க அத்தானையும் எங்க அக்காளையும் கூட்டிட்டு வந்து அப்புறமா எடுக்க போறேன். இங்க என்ன நடக்குன்னே தெரியாம பேசாதுங்க. அங்க நின்று ஒளிஞ்சு பார்க்காம இங்க வா. நாம இடத்துக்கிட்ட லீவு சொல்லியாச்சு. நீங்க 2 பேரும் கடையை பார்த்துருங்க, நான் போயிட்டாரேன். வாங்க, வெளியே வச்சு சொல்லுங்க. வாங்க, வெளியே வச்சு சொல்லுங்க. இங்க வச்சு சொன்னா எனக்கு தெரிஞ்சிருமா. கூட்டிட்டு வெளியே போறத பாரா. என்னடி தனியா புலம்பிட்டு இருக்க? சாத்தாங்கட்ட உள்ள போய் வச்சு வழி பார்க்குதியா? என்னடா இது, பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது. இங்கதான் ஆட்களே இல்லையே. உள்ள போய் கொஞ்சம் நேரம் தூங்கும். அட தூங்குஞ்சி. உள்ள போய் துணியை மடிக்க சொன்னா தூங்க வரேன்னு சொல்லி போறத பாரா. இப்படி இருந்தா கடை விளங்கிடும்.